ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10:1. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சகல ஜாதிகளையும் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9. ஒளியானது உலகத்திலே வந்திருக்கும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஏனெனில் இஸ்ரவேலரோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். நாம் அனுதினமும் துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தியானத்திலும் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் நம்முடைய ஆவிக்குரிய அனலும் வளர்ச்சியும் குன்றி போகவே விடக்கூடாது. அவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து போகவே கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்கள் மேல் சுமத்தப்படும் எந்த குற்றமும் ஜெயிக்காது. கர்த்தர் தாமே அவர்களுக்காக வழக்காடுவார். நியாயத்துக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவார். தோல்வி என்பதே கிடையாது. நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மீட்டு பரத்தில் சேர்க்கிறார். விசுவாசியே, கலங்காதே, திகையாதே. நம்மை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் கர்த்தர் முழுமையாக மீட்டெடுப்பார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 104. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வருவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.